இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு கருவேப்பிலை பத்தி. சமையல்ல உலகளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருவேப்பிலை யூஸ் பண்றோம். ஆனா ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கருவேப்பிலை வாசனைக்காகத்தான் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் சாப்பாட்டுல வரும்போது எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுறோம். ஆனா அந்த கருவேப்பிலைனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணுன்ற விதத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். கருவேப்பிலையின் நன்மையை பத்தி பார்க்கலாம். இதுல விட்டமின் ஏ, இ, பி இது எல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, முடி உதிர்வதை தடுக்கிறது. மூணாவதா, சரும பிரச்சனை, அதாவது தோல் சம்பந்தமான எல்லா விதமான நோயும் தீர்க்கறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப உறுதுணையா இருக்குது. நாலாவதா, கல்லீரல் இருக்கிற கொழுப்பை கரைக்குது. அஞ்சாவது, இதய நோய் அடைப்பு நீங்குவதற்கு பயன்படுது. ஆறாவதா, மலச்சிக்கலுக்கு பயன்படுது. ஏழாவது, இது ஜீரணத்தை ரொம்ப அதிகப்படுத்துது. எட்டாவது, இதுல நிறைய கால்சியம், இரும்பு சத்து இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கும் ரத்தம் விருத்திக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இதுல விட்டமின் ஏ நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனை இல்லாம நீங்குவதற்கு பயனுள்ளதா இருக்கு. அடுத்து, எதிர்ப்பாற்றலுக்கு, அதாவது நம்மளோட உள் உறுப்புகளினுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்காக இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. 11வது, புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு இருக்கு. 12, உடல் கொழுப்பு கரையும். கல்லீரல் கொழுப்பு கரைகிற மாதிரி உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பையும் இது கரைக்கும். அடுத்து, கிட்னி ஸ்டோன் வராம தடுக்குது. கேன்சர் செல் உருவாவதையும் தடுக்குது. இளநரைய போக்குக்குது. சளி பிரச்சனை நீங்குது. அப்புறம் சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சுக்குது. இப்போ சிலருக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கும் சின்ன வயசுலயே, அவங்களுக்கு உடல் தோற்றம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, அதாவது சின்ன வயசுலயே ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு வயதான தோற்றம் ஏற்படும். இந்த கருவேப்பிலைய உணவுல அதிகமா பயன்படுத்திக்கிறதுனால அந்த வயதான தோற்றம் இல்லாம இளமையா வச்சிருக்க முடியும். அடுத்து, பயன்படுத்தக்கூடிய விதம், அதாவது முடி உதிர்வை தடுக்குது இல்லையா, இதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னா, 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயோட நல்ல ஒரு கைப்பிடி டைட்டா எடுத்து நல்லா கருவேப்பிலையை வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம அந்த எண்ணெயில போட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி சத்தம் அடங்கினதுக்கு பின்னாடி அதை வடிகட்டி பயன்படுத்தினீங்கன்னா முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். அடுத்தது எதுக்கு அப்படின்னா, சளிக்கு கசாயம் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஒரு 20 இலை கருவேப்பிலையோட ஒரு 5-6 மிளகு, குறுமிளகு தட்டி போட்டு 1 டம்ளர் தண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு பாதியான பின்னாடி அதை வடிகட்டிட்டு, வடிகட்டின அந்த சுட சுட இருக்கக்கூடிய அந்த கஷாயத்துல 1 ஸ்பூன் மாட்டு நெய், பசுமாட்டு நெய் விட்டு குடிச்சிங்கன்னா சளிக்கான கஷாயம் ரொம்ப அருமையா இருக்கும். குடிச்சு பாருங்க. அப்புறம் ஃபேட்டி லிவர் கரையிறதுக்கு இதே மாதிரி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1 டம்ளர் மோர் நல்லா மிக்சியில ஜூஸ் அடிச்சு வடிகட்டி அதை அப்படியே குடிச்சுக்கலாம். இது ஃபேட்டி லிவர் போக்குறதுக்கான அருமையான உணவு. அடுத்து, உடல் சூடு அதிகமா இருக்கும். இந்த கருவேப்பிலை அதிகமா நேரடியா பயன்படுத்தும் போது உடல் சூட்டை கொடுக்கும். அதனால நேரடியா பயன்படுத்தாம கருவேப்பிலையோட மோரை போட்டு நம்ம அடிச்சு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நெய் யூஸ் பண்ற மாதிரி இதே மாதிரி வெந்தயத்தையும் போட்டு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை தனியா பயன்படுத்துறதுனால நம்ம குடல், மலக்குடல் இருக்கக்கூடிய அந்த சூடை அதிகப்படுத்தும் போது குடல் வெடிப்பு உருவாகும். அதனால கருவேப்பிலையை தனியா பயன்படுத்தாதீங்க. அது கூட வெந்தயமோ நெய்யோ அப்புறம் நல்லெண்ணெய், மேலும் இந்த மோர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுனால உடல் சூட்டை தணிக்க முடியும். கருவேப்பிலையினுடைய சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் நம்ம வீட்டில் அதிகமாக இட்லி பொடி பண்ணிக்கலாம், துவையல் பண்ணலாம், கருவேப்பிலை தொக்கு, கருவேப்பிலை தோசைக்கு ஆட்டலாம், கருவேப்பிலை சாதம், இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம கருவேப்பிலையை சமையலில் பயன்படுத்துறதுனாலையும் நமக்கு நிறைய சத்துக்கள் கருவேப்பிலையிலேருந்து கிடைக்குது. இனிமேல் சாப்பாட்டில் கருவேப்பிலை வந்தா, சாம்பார்லேயோ குழம்புலையோ பொரியல்லையோ வந்தா தூக்கி போடாம அந்த கருவேப்பிலைய அப்படியே நீங்க சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். டென்ஷன் போக்கிக்கிறதுக்கான இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தா, இப்போ ஒருத்தர்கிட்ட
நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் ரெண்டுமே இருக்கும். ஆனா நமக்கு என்ன வருது ஒருத்தரை பார்க்கும் போதுன்னா அவங்க செஞ்ச தீமை கெட்ட குணங்கள், அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்களே, அந்த மாதிரிதான் நமக்கு சிந்தனை வருது. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும் நம்ம பார்க்கறதுனால நமக்கு டென்ஷன் வராது. உதாரணமா ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ரோஜா செடியை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்க, இந்த உன்னை பார்க்கறதுனால எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு, என்னுடைய மனசெல்லாம் குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றான்னா, இந்த ரோஜா செடியில முள் இல்லாம இருந்தா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கடல் அலைய பார்த்துட்டு இந்த கடல் அலையில கால் நனைக்கிறதுனால எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷமா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் தண்ணி உப்பு இல்லாம இருந்தா இன்னும் அழகா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ கடவுள் சொல்றாரு, மனிதா, நீ இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அவகுணங்களை பார்க்காம இருந்தா நீயும் ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. இந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி, இந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது இன்னும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள் மேம்படும், டென்ஷனும் குறையும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவரை பிரார்த்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி சரவணகுமார்.